ராமகிருஷ்ணன் அவர்களோடு காந்தியோடு பேசுவேன் என்ற நூல் குறித்து பேசுவதற்கு மதுரை தியாகராசர் கல்லூரியின் தமிழ்துறை உதவி பேராசிரியர் முனைவர் செல்வராக்கு அம்மா அவர்களை நூல் குறித்து கருத்துரை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். எஸ்ரா ஐயா அவர்களுடைய நூல், அது சிறுகதையாக இருந்தாலும் சரி, புதினமாக இருந்தாலும் சரி, அனைத்து நிலைகளிலும் அனைத்து தரப்பட்ட மக்களையும், பாமர மக்களையும் எழுத்தாளர் பெருமக்களையும் ஒன்றிணைக்கக்கூடிய விதமா அவங்களுடைய எழுத்துருக்கள் அமைந்திருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த வகையில இன்னைக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட சிறுகதையினுடைய தலைப்பு காந்தியோடு பேசுவேன் அப்படின்ற சிறுகதை தான். இதுல எண்ணற்ற கதைகள் அமைந்திருந்தாலும் சிறுகதையினுடைய துவக்கமாகவே இந்த காந்தியோடு பேசுவேன் அப்படின்ற ஒரு தலைப்புல அமைந்திருக்கக்கூடிய ஒரு கதை. இது ஒரு நல்லதொரு வாய்ப்பினை நல்கிய எஸ்ரா ஐயா அவர்களுக்கும் வினோத் ஐயா அவர்களுக்கும் அனைவருக்கும் ஒரு சிறந்த ஒரு வணக்கத்தோடு கலந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தினம் வைகாசி விசாகம். முருகப்பெருமானின் அருளால் எல்லாம் வல்ல முருகப்பெருமானுடைய அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் என்று கூறி, இப்போ நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு ஒரு 20 நிமிடங்கள் நமக்கு கொடுத்திருக்காங்க. இந்த 20 நிமிடங்கள்ல நம்ம அனைத்து கதைகளையும் சொல்லிவிடலாம். ஓரளவுக்கு நம்ம பகிர்ந்துக்கிடலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல இருக்கக்கூடிய ஒரு 4 கதைகளுமே ரொம்ப விறுவிறுப்பா கொண்டுட்டு போறாங்க. மக்கள்கிட்ட படிக்கக்கூடிய ஆர்வத்தை தூண்டக்கூடியது, அடுத்து என்ன நடக்குது அப்படின்றத தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆர்வத்தை தூண்டக்கூடியதுதான் ஒரு நல்ல படைப்பாளனுடைய அந்த எழுத்துருவனுடைய அமைப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த வகையில மிகச்சிறந்த ஒரு ஆகச்சிறந்த ஒரு எழுத்து நுட்பத்தை நான் எஸ்ரா அவர்களுடைய இந்த கதையில நான் படிச்சிருக்கேன். என்ன சொல்றாங்க? முதல்ல நம்ம காந்தியோடு பேசுவேன் அப்படின்ற ஒரு கதை தான். அதாவது ஒரு நம்ம கதைகள்ல நிறைய உத்திகளை நம்ம பார்க்கலாம். முன்னோக்கு உத்தி, பின்னோக்கு உத்தி, இல்ல கதை ஆசிரியரே அதுல ஒரு கதாபாத்திரத்தை வகித்து கதை சொல்லக்கூடிய நுட்பம் அப்படின்னு எண்ணற்ற உத்திகளை நம்ம பார்க்கலாம். இந்த கதையில காந்தியோடு பேசுவேன் அப்படின்ற ஒரு கதையில அண்ணல் மகாத்மா காந்தியினுடைய வாழ்வியல் அமைப்புகள் அப்படின்னு சொல்றதை விட வாழ்வியல் அர்ப்பணிப்புகளை இந்த உலகத்துக்கு எடுத்து சொல்லக்கூடியதாவே இந்த கதை அமைந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இப்ப நம்மளே இருக்கோம், ஒரு ஆசிரியர் மாணவர்கள்ட்ட போய் இதை செய்யுங்க அப்படின்னு சொன்னா மாணவர்களுக்கு கொஞ்சம் பரவாயில்ல செய்யலாம் அப்படின்னு தோணும். அதையே மாணவ கண்மணிகளா, இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்லலாம் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவங்களுடைய ஆர்வம் கொஞ்சம், இன்னைக்கு ஏதோ கதை சொல்ல போறாங்கன்னு கொஞ்சம் ஆர்வம் அதிகரிக்கும். அந்த அமைப்புல எஸ்ரா ஐயா அவர்கள் ஒரு சிறந்த உத்தியை தேர்ந்தெடுத்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம். காந்தியோடு பேசுவேன் அப்படின்ற ஒரு கதை அமைப்புல ரொம்ப அருமையான தகவல்களை மகாத்மா காந்தியடிகளினுடைய வாழ்வியலினுடைய ஒரு தத்துவ நெறி அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுடைய சுயசரிதையே நமக்கு படிக்கும் போது ஒரு தத்துவ நெறிய அடிப்படையாக கொண்டதுன்னு நம்ம சொல்லக்கூடிய வகையில அமைஞ்சிருக்கும். இந்த கதையில ஆரம்பமே எப்படி ஆரம்பிக்கிறாங்கன்னா, லட்சுமணன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கதாபாத்திரம். அந்த கதாபாத்திரத்தினுடைய பேர் ஒரு 1.5 பக்கம் கடந்ததுக்கு அப்புறம் தான் பேர் அறிமுகமாகுது. அப்ப எப்படி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, வார்தா காந்தியினுடைய ஆசிரமம் நமக்கு தெரிஞ்ச ஒரு தகவல் தான். அந்த வார்தா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காந்தி ஆசிரமத்தை சுற்றி பார்க்கறாங்க. அதை பார்க்கும்போது வார்தா காந்தியடிகள், மகாத்மா காந்தியடிகள் அண்ணலை பத்தி சொல்லும்போது நமக்கு அவ்வளவு ஒரு உணர்வுகள் மேலிடுது. அந்த ஆசிரமம் ஒரு எதிர்பார்ப்போட போகும்போது ஒரு முதியோர் விடுதி போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துது. அது மட்டும் இல்ல, அந்த தோற்றத்தை பார்த்த உடனேயும் அங்க இருக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரத்தினுடைய பேரை நமக்கு சொல்றாங்க. ராக்கேல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கதாபாத்திரம். அவங்கள யாருன்றதை நான் பின்னாடி சொல்றேன். கதை நகர்ந்துட்டு வரும்போதே அந்த கதாபாத்திரத்தினுடைய கரு என்ன, அவங்களுடைய அமைப்பு என்னன்றதை நம்ம பார்க்கலாம். ராகேல் அப்படின்றவங்க புகைப்படம் எடுத்துட்டே வராங்க. அந்த குடிலினுடைய அமைப்பு,
காந்தி பயன்படுத்தின அந்த பொருட்கள், அவருடைய கைத்தடி, அவர் பயன்படுத்திய காலணிகள், அவர்கள் எழுதக்கூடிய அந்த எழுது பொருட்கள், பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஒரு சில கருவிகளை பத்தியும் நமக்கு சொல்றாங்க. அதே மாதிரி அதுங்க பக்கத்துல ஒரு அறிக்கையின் விளக்கும் வந்து ஒரு மேசை மீத வச்சிருக்காங்க. இது மட்டும் இல்ல, இப்படியே ஒவ்வொன்றா பார்த்துட்டு வரும்போது காந்தியடிகளுடைய காலத்துல வந்து அந்த ஆசிரமத்துல மின்சாரம் பயன்படுத்தப்பட்டதா அப்படின்ற ஒரு வினாவையும் எழுப்பிக்கிறாங்க. மின்சாரம் பயன்படுத்துறாங்க இல்லையா அப்படின்றத விட உடனே ராக்கேல் தான் கேக்குறாங்க, மின்சாரம் பயன்படுத்தி இருப்பாங்களா அப்படின்னு. அதுக்கு இல்ல அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஒரு கதாபாத்திரம் சொல்றாங்க. இந்த கதையை யார் சொல்லிட்டு வராங்களோ லட்சுமணன் அப்படின்ற கேரக்டர், அவங்க அதுக்கு பதில் சொன்னாங்க. மின்சாரம் பயன்படுத்தினாங்களா என்னன்றது தெரியல. ஆனாலும் இந்திய கிராமங்களுடைய இயல்பை வந்து மாற்றினதுடைய முக்கியமான அம்சமே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மின்சாரம் கண்டுபிடித்தது காலத்துலதான் அப்படின்றத. அது மட்டும் இல்ல, இந்த மின்சாரத்தை பற்றிய ஒரு அறிவியல் தகவல்களையும் மகாத்மா காந்தியடிகள் உணர்ந்திருப்பாரு அப்படின்றதையும் தெளிவா எடுத்து சொல்றாங்க. யாரு? லட்சுமணன்ற பாத்திரம். ராக்கேல் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கேட்ட கேள்விக்கு இவங்க பதில் அளிக்கிறாங்க. மின்சாரம்ன்றது இந்திய கிராமங்களுடைய இயல்பை வந்து ரொம்பவே மாத்தி அமைச்சிருக்குது அப்படின்னு ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு தகவலை கதைதான், ஆனா கதையா சொல்லிட்டு போலான்னு அவங்க சொல்லல. அதோட மக்களுக்கு தேவையான அறிவியல் ஆக்கங்களையும் அமைத்து கொடுக்கக்கூடியதுதான் எஸ்ரா ஐயா அவர்களுடைய ஒரு கதையினுடைய சிறப்பு அம்சம் அப்படின்னே நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு இவங்களுடைய கதையில ஒவ்வொரு தகவலும் கொடுத்துட்டு போறாங்க. அது மட்டும் இல்ல, மகாத்மா காந்தியடிகளுடைய அந்த ஆசிரமத்துல மூங்கிலால செய்யப்பட்ட ஒரு அலமாரி அமைப்பா அமைஞ்சிருக்குது. அப்புறம் கொஞ்சம் பித்தளை செம்புகள் வச்சிருக்காங்க. முக்காலி அப்படின்ற ஒரு அமரக்கூடிய ஒரு, இப்ப நம்ம ஸ்டூல்னு சொல்றோம் இல்லையா, இப்ப இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு எல்லாம் முக்காலினா என்னன்னு கேட்பாங்க. நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அந்த முக்காலியில அமர்ந்திருக்கோம். அதுலதான் நிறைய இந்த வண்டி ஓட்டக்கூடிய நிகழ்வுல இருந்து நிறைய பண்ணியிருக்கோம். அப்போ அந்த முக்காலின்ற ஒரு ஒரு அந்த பலகை அதுவும் வச்சிருக்காங்க. இப்படி நிறைய கருவிகளை வந்து அவங்க வந்து காந்தியடிகள் பயன்படுத்தின கருவிகளை அங்க வச்சிருக்காங்கன்ற தகவலை நமக்கு கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, இங்க ஒரு சில தகவலையும் நமக்கு சொல்றாங்க. மனிதர்களுடைய அறிவுக்கு எட்டக்கூடிய தேவையான ஒரு தகவல். அதாவது நம்மளுடைய ஒவ்வொரு நிகழ்வுகளும் நம்ம வந்து காந்தியடிகளுடைய இந்த கருவிகள்லாம் எதுக்காக அங்கங்க வச்சிருக்காங்க. இப்ப மதுரை காந்தி மியூசியம் எடுத்துட்டாலும் அங்கேயும் நிறைய பொருட்கள் வச்சிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தேவைகள் அப்படின்றத நம்ம உருவாக்கிக்கிறது ரொம்ப எளிமையான ஒரு விஷயம்தான். ஆனா அந்த தேவைகளை உருவாக்கிக்கிறோம் இல்லையா, அந்த தேவைகளை சுருக்கிக் கொள்வது மிகவும் கடினமான ஒரு செயல் அப்படின்றாங்க. அதை விட்டுற அந்த தேவைகளை உருவாக்கிக்கிறது ரொம்ப எளிமையான செயல். அதை விட்டுறணும் அப்படின்னு நினைக்கிறது ரொம்பவும் கடினமான ஒரு செயல். நம்மளே இருக்கோம்னா ஏதாவது ஒரு செயலுக்கு வந்து நாம தயார்படுத்திக்கிறோம். ஆனா இல்ல இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கும் போது அது விடக்கூடியது வந்து கொஞ்சம் கடினமா தான் இருக்குது அப்படின்றது இந்த இந்த கதையில எஸ்ரா அவர்கள் போற போக்குல அப்படியே ரொம்ப அருமையாக சொல்லிட்டு போறாங்க. அது மட்டும் இல்ல, ஏதாவது ஒரு வேலையை வந்து காந்தியடிகள், மகாத்மா காந்தியடிகள் எப்பவுமே பரபரப்பா செஞ்சுட்டே இருப்பாரு. ஒரு தேடல் அவர்கிட்ட இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்ற கருத்தை ரொம்ப எளிமையா சொல்லிட்டு போறாங்க. இந்த நிலையில காந்தி ஒவ்வொரு நிமிடங்களையும் எண்ணி எண்ணி செலவழிக்கிறாரு. இன்னைக்கு நம்மளே இருக்கோம், ஒரு தீர்மானம் எடுப்போம், இந்த செமஸ்டர் லீவ்ல இதெல்லாம் நம்ம பண்ணலாம் அப்படின்னு. இடையில நமக்கு கல்லூரி பணிகளும் இருக்கத்தான் செய்யும். ஆனாலும் சில தீர்மானங்கள் விடுமுறை ஆரம்பிக்கும் போது ஒரு தீர்மானம் எடுத்திருப்போம். ஆனா அதெல்லாம் நிறைவேற்றிட்டோமா அப்படின்றத வந்து அந்த கல்லூரி துவங்கக்கூடிய முதல் நாள் வந்து நமக்கே ஒரு கேள்விக்குறியா அமையும். அது ஆனா இங்க சொல்றாங்க பாருங்களேன், ஒவ்வொரு நிமிடங்களையும் மகாத்மா காந்தியடிகள் எண்ணி எண்ணி செலவிட்டார் அப்படின்றாங்க. இதெல்லாம் நாம வாழ்க்கையில கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பாடமாக கூட நம்ம எடுத்துக்கலாம். அந்த அளவு ஒரு அரிய தகவல்களை எல்லாம் எஸ்ரா அவர்கள் தன்னுடைய சிறுகதையில பதிவிட்டிருக்காங்க. நிமிடங்களை எண்ணி எண்ணி வாழ்ந்திருக்காரு. ஒரு எளிய இந்திய விவசாயிய போல அவருடைய வாழ்க்கையானது, வாழ்க்கை முறைகள் அமைந்திருக்குது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் எஸ்ரா அவர்களுடைய குரலாக இங்க லட்சுமணன் அப்படின்ற கதாபாத்திரம் நமக்கு எடுத்து சொல்லிட்டு போறாங்க. காந்தியடிகள் அப்படின்னு சொன்னாலே அவருடைய விரைவான நடை நம்ம எல்லாருக்கும் தெரியும்.
இங்கேயும் ஐயா அவர்கள் குறிப்பிடுறாங்க, வலிமை, எளிமையான செயல்கள், வலிமை எளிமையான ஒரு செயல்கள் வந்து நம்மள வந்து ஒரு தீர்க்கமான முடிவுகளை வந்து எடுக்கிறதுக்கு உதவி செய்யுது அப்படின்றாங்க. எளிமையான ஒரு தோற்றம், நேரடியாக தன்மையான வளைந்து கொடுக்கக்குள்ள, அதாவது வாழ்ந்து பார்க்கணும், இப்படித்தான் இருக்கணும்ன்றத வாழ்ந்து பார்க்கணும் அப்படின்றத சொல்றாங்க. இங்க சொல்றாங்க, அந்த லட்சுமணன்ற ஒரு கதாபாத்திரம் வாயிலாக சொல்றாங்க. இப்போ ஒரு மணல் கடிகாரத்துல ஒவ்வொரு துளி மணலா வந்து அப்படியே வந்து விழுந்து விழுந்து நிரம்பிட்டு இருக்குது. அது போலதான் நம்முடைய வாழ்க்கையும் கொஞ்சம் கொஞ்சமா நமக்குள்ள அப்படியே ஒரு நிறைவை எய்து கொண்டே போகிறது அப்படின்றாங்க. ஒவ்வொரு துளி மணலாக விழுந்து நிரம்புவதை போல கொஞ்சம் கொஞ்சமா நமக்குள்ள நாமளும் வந்து விழுந்து மறைகின்றோம் நிறைவாக அப்படின்றாங்க. சரி, அப்படி வந்து காந்திய வந்து அறிமுகம் இப்படி சொல்லிட்டே போகும்போது இந்த லட்சுமணன்ற கதாபாத்திரத்தை வந்து சொல்றாங்க. இப்படி காந்திய சிந்தனைகளையும் காந்திய பற்றிய ஒரு நல்ல ஆக்கப்பூர்வமான தகவல்களையும் எனக்குள்ள அறிமுகப்படுத்தியது யார் அப்படின்னு ஒரு கேள்வி எழுந்துச்சுன்னா, எனக்குள்ள அறிமுகப்படுத்தியது என்னுடைய அம்மா தான் அப்படின்றாங்க. என்னுடைய 2 வயசுலேயும், அதாவது 2 வயசுன்னு சொல்றாங்க, 12 வயசுலேயும் காந்தியினுடைய வரைபடத்தை வரைஞ்சு நான் அதுல வந்து முதல் பரிசு பெற்றிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி அந்த முதல் பரிசு பெறுவதற்கு காரணம் என்னுடைய அம்மாவினுடைய காந்திய கொள்கை தான் அதற்கு உறுதுணையா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடிய தகவல் வந்து ரொம்ப அருமையான ஒரு தகவலாக கொடுத்திருக்காங்க. இன்றைக்கு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம் பெற்றோர்கள் தான் வந்து ஒரு ரோல் மாடல் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில நம்ம இந்த கதையை வந்து கொண்டு போறாங்க எஸ்ரா அவர்கள். அது மட்டும் இல்ல, இந்த என்னுடைய அம்மா தான் காந்திய சிந்தனையில எனக்கு வளர்த்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல் பரிசு அதனாலதான் எனக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்றாங்க. 12 வயசுல காந்தியுடைய வரைபடத்தை வரைஞ்சு அதுல முதல் பரிசு கிடைச்சது என்னுடைய ஒரு ஊக்கத்தை ஏற்படுத்துச்சு. அப்போ எல்லாரும் என்ன பாராட்டினாங்க வியந்து அப்படின்ற கருத்தையும் நமக்கு இங்க பதிவிடுறாங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இங்க சொல்றாங்க, இதுக்கு காரணம் தத்ரூபமா வரைஞ்சேன் நான் காந்தியினுடைய புகைப்படத்தை. அது எனக்குள் இருந்த உணர்வா என்னுடைய அன்னைக்குள் இருந்த உணர்வா அப்படின்றது ஒரு வினா மாதிரி கேட்டுட்டு கொண்டு போறாங்க. அதுல என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவங்க அம்மாட்ட கேக்குறாங்க, லட்சுமணன் கேக்குறாங்க, சரி இந்த அளவுக்கு நீ வந்து காந்தி மீது அதீத ஈடுபாட்டோட இருக்கேம்மா, நீ வந்து காந்திய எப்ப நேர்ல பாத்திருக்கியா அப்படின்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் லட்சுமணன் அப்படின்ற கதாபாத்திரம் கேக்குறாங்க, நீ நேர்ல பாத்திருக்கியா காந்திய அப்படின்னு. அப்போ லட்சுமணனுடைய அம்மா சொல்றாங்க, இல்ல, அதாவது நான் காந்திய நேர்ல பாத்திருக்கேன்பா அப்படின்னா. அம்மா நீ பொய் சொல்லாத, என்னால நம்பவே முடியல அப்படின்னு அந்த லட்சுமணன் கேக்குறாரு. என்னால நம்ப முடியலையே அப்படின்னு. இல்லப்பா, பாட்டைகுளம் அப்படின்ற கிராமத்துக்கு வந்திருந்தாரு, அவங்களுடைய சொந்த ஊரான அந்த பாட்டைகுளம்ங்கிற கிராமத்துக்கு மகாத்மா காந்தியடிகள் வந்திருந்தாரு. அப்ப நான் வந்து அவங்கள பாத்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, அந்த சொல்லி முடிக்கிறாங்க. சொல்லிட்டே வந்து தன்னுடைய இடது கைய வந்து அப்படியே திரும்பி பாக்குறாங்க. இடது கை வந்து, ஏன்னா அந்த அம்மாவோட இடது கை வளைஞ்சு கொஞ்சம் வளைவான ஒரு தோற்றத்துல துருத்திக்கிட்டு இருக்க மாதிரி கொஞ்சம் நெளிஞ்சு இப்படி எல்லாம் இருந்திருக்கு. அவங்க பையன் அந்த கையையும் பாத்துக்கிறான், அவங்களுடைய அம்மாவையும் பாத்துக்கிறாங்க. பாத்துட்டு சொல்றாங்க, சரி இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, அம்மா இப்படி பண்றாங்க அப்படின்றத உள்வாங்கிக்கிறாங்க அந்த பையன். பண்ணிட்டு அடுத்தது வந்து கேக்குறாங்க, சொல்லவும் செய்யறாங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த கையை பார்த்தோடனே அவங்களுக்கு அப்பா தான் இந்த மாதிரி பண்ணாங்கன்ற நினைவும் அந்த லட்சுமணன்ற பையனுக்கு இருக்குது. உடனே ஒரு இது சொல்றாங்க, அதிகாரம் பண்ண ஆசைப்படுகிற ஆம்பளைங்களை காந்தி வெறுக்கத்தானே செய்வாங்க. அதிகாரம் பண்ண ஆசைப்படக்கூடிய ஆண்கள் அனைவரும் காந்திய வந்து வெறுக்கத்தானே செய்வாங்க அப்படின்ற ஒரு தகவலையும் சொல்லிடுறாங்க. இதுல நமக்கு என்ன, இந்த கருத்தை ஏன் சொல்றாங்க அப்படின்னு வரும். நம்ம கதையில அப்படியே நான் கொண்டு போறேன். பின்னாடி என்ன சொல்றாங்க, கதையினுடைய அமைப்பு அப்படியே கொண்டுட்டு வரோம். முதல் பகுதியில தான் இதை சொல்லிட்டு வராங்க. இது வந்து காந்தியோடு பேசுவேன்ற கதையில முதல் பகுதி. இப்படி சொல்லிடும் போது அடுத்து சொல்றாங்க, பெண்களாலே காந்தியை ஆழமாக புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு. பெண்களாலே மகாத்மா காந்தியை ஆழமாக புரிந்து கொள்ள முடியும் அப்படின்ற வரியையும் அடுத்து பதிவிடுறாங்க. என்ன காரணம், அந்த சூழல்ல வந்து இருந்த நிலை நமக்கு தெரியும். மகாத்மா காந்தியடிகள் வாழ்ந்த அந்த காலகட்டத்துல பெண்கள் எந்த அளவுக்கு அடிமைத்தனத்துல இருந்தாங்க,
அதை மீட்பதற்காக, அதை வெளிக்கொண்டுவதற்காக, அவங்களுடைய மன தைரியத்தை வெளிக்கொண்டு வருவதற்காக மகாத்மா காந்தியடிகள் போன்ற எத்தனையோ பேர் தங்களுடைய வாழ்நாளையே தியாகமாக்கிக்கிட்டாங்க. நாட்டிற்காகவும் நாட்டு மக்களுக்காகவும்ன்ற தகவல் நமக்கு தெரியும். அததான் இங்கேயும் பதிவு பண்றாங்க எஸ்ரா ஐயா அவர்கள். பெண்களாலே காந்தியை ஆழமாக புரிந்து கொள்ள முடியும் அப்படின்ற ஒரு வரியை வந்து அருமையா கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, அடுத்து இந்த இடத்துல சொல்றாங்க, அந்த லட்சுமணன்ற கதாபாத்திரத்தினுடைய அம்மா சொல்றாங்க, உங்க அப்பாவுக்கு பொம்பளைங்க அரசியல் பேசினா பிடிக்காது. அது மட்டும் இல்ல, பெண்கள் அறிவாளியா இருந்தாலும் பிடிக்காது, அவங்க படிச்சவங்களா இருந்தாலும் உங்க அப்பாவுக்கு பிடிக்காது அப்படின்ற ஒரு கருத்தை இங்க சொல்றாங்க. அந்த காலத்துல இருந்த நிலை, பெண்கள் எப்படியெல்லாம் அடிமைப்படுத்தப்பட்டிருக்காங்கன்றத ரொம்ப எளிமையா ஒரு கதை அமைப்புல போற போக்குல எஸ்ரா ஐயா அவர்கள் பதிவிட்டிருக்காங்கன்றத நம்ம பார்க்க முடியுது. அதோட இங்க பார்க்கலாம். தன்னுடைய உண்மையான செயல்கள் மூலம் சொல்றாங்க, அது ஒரு வெங்கடரத்தினம் மாமா அப்படின்றவர் வந்து இந்த இந்த செய்தியை சொல்றாங்க. பொம்பளைங்க அரசியல் பேசினா உங்க அப்பாவுக்கு பிடிக்காது அப்படின்றதையும் இங்க பதிவிடுறாங்க. தன்னுடைய உண்மையான செயல்கள் மற்றும் மற்றவர்கள் ஏளனத்தை கடந்து செல்ல முடியும் பெண்களால. இது எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் சரி, பெண்கள் அப்படின்றவங்க சாதிக்க பிறந்தவர்கள் அப்படின்றத ரொம்ப அருமையா சில கதாபாத்திரங்கள் மூலமா நமக்கு வெளிப்படுத்திட்டு போறாங்க. இதுல அடுத்து வந்து சொல்றாங்க, ஒரு மனசாட்சியின் குரலுக்கு வந்து கொஞ்சமாவது பெண்களை மதிக்கிறாங்க அப்படின்றது அடுத்த விஷயமா இருந்தாலும், மனசாட்சிக்கு மதிப்பளிக்க கூடியவங்களா ஆண்கள் இருக்கணும் அப்படின்ற தகவலையும் இங்க எடுத்து சொல்றாங்க. அடுத்து மட்டும் இல்ல, அடுத்தவர்களுக்காக வாழ்வது கடினமான ஒரு செயல். ஆனால் அதனால் ஏற்படக்கூடிய மனசாந்தி, அமைதின்றது ரொம்ப பெரிய விஷயம். எல்லாருக்கும் அந்த ஒரு பெருந்தன்மையான குணம் வந்து வந்துராது அப்படின்றதையும் அந்த கதையில சொல்றாங்க. இப்படி காந்திய சிந்தனைகளை ஒவ்வொரு வரிகள்லையும் பதிவிட்டு போறாங்க எஸ்ரா அவர்கள். சரி, அது போல இங்க ராக்கேல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கதாபாத்திரத்தை நம்ம பார்த்தோம். அந்த ராக்கேல்ன்றவங்க யாருன்னா, லட்சுமணனுடைய மனைவி. ஒரு யூத பெண்ணா தான் அவங்க இருக்காங்க. யூத பெண் அப்படின்றதுனால ஒரு போராட்டம் நிரம்பிய ஒரு வாழ்க்கையை தான் அவங்களுடைய வாழ்நாள் முழுவதும் சந்திச்சிருக்காங்க அப்படின்றதையும் இந்த கதை மூலம் நமக்கு எடுத்து சொல்றாங்க. ராக்கேல்ன்றவங்க ஒரு யூத பெண்மணியா இருக்காங்க. போராட்டம் தான் அவங்களுடைய வாழ்நாள்ல அனைத்து நிலைகளையும் சந்திச்சிருக்காங்கன்றத சொல்றாங்க. அப்போ அந்த ராக்கேல்ன்றவங்களதான் வந்து லட்சுமணன் மணந்திருக்காங்க. இங்க சொல்றாங்க, ஒரு பேச்சு வழக்குல கொண்டு போறாங்க. ராகேஷ்ன்றவங்க சொல்றாங்க, லட்ஸ் அப்படின்றாங்க. யாரன்னா லட்சுமணர் தான் சுருக்கமா லட்ஸ் அப்படின்னு கொஞ்சம் செல்லமா கூப்பிடுறாங்க அப்படின்னு பாக்குறோம். அவங்க சொல்றாங்க, அதாவது காந்தி அப்படின்ற ஒரு சமூக போராட்டக்காரரை விட ஒரு எளிய, நம்பிக்கை மிகுந்த, அதிகமான வலிமை உடைய ஒரு மனிதரை தான் இங்க பெண்களுக்கு பிடிச்சவங்க காந்தி அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அது வந்து அந்த போராட்டத்தையோ எதையும் சொல்லல. ஒரு எளிமையான ஒரு சமூகத்தின் மீது அக்கறை கொண்ட ஒரு மனிதரைத்தான் வந்து எல்லாராலும் நேசிக்கப்படக்கூடிய ஒரு மனிதரா திகழ்ந்திருக்காரு அப்படின்றதையும் இங்க எடுத்து சொல்றாங்க. அதோட இதை விளக்கக்கூடிய ஒவ்வொரு நிலைகள்ல இருக்கக்கூடிய பெண்கள், அது மட்டும் இல்ல, காந்திய வந்து எப்போதுமே வந்து அந்த பெண்கள் நேசிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்களுடைய எளிமையான பண்புகளை தான் நேசிக்கிறாங்களே தவிர, ஒரு நீங்க சொன்னது போல மற்ற அவருடைய செயல்பாடுகள் இருந்தாலும், எவ்வளவு நிலையில இருந்தாலும் இந்த எளிமைன்றது எல்லாராலையும் வந்து கடைபிடிக்க முடியாத ஒரு செயல். அந்த அளவுல மக்களால ஈர்க்கப்பட்டவர் காந்தி அப்படின்றதுக்கு அவருடைய தியாகம் ஒரு புறம் இருந்தாலும், அவருடைய எளிமையான பண்புகள் அடிப்படையான காரணம் அப்படின்றாங்க. சரி, அடுத்து அந்த ராக்கேல்னு சொல்லக்கூடிய அந்த யூத பெண், அதாவது லட்சுமணனுடைய மனைவி சொல்றாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்களுடைய ஒரே ஒரு முறை இவங்க சொல்றாங்க, ஒரே ஒரு முறை ஒவ்வொரு நாள்களையும் நான் வந்து கடந்து பார்த்திருக்கேன். ஆனா காந்தியினுடைய வாழ்க்கை சரிதம் அப்படின்றத வந்து நான் கேள்விப்பட்ட ஒவ்வொரு லட்சுமணனும் கேட்டுட்டு இருக்காரு. உனக்கு வந்து காந்தி மேல எந்த அளவு மதிப்பு இருக்கு அப்படின்றத கேட்கும்போது இவங்க இந்த பதில் எல்லாம் சொல்லிட்டு வராங்க. அப்போ இந்த லட்சுமணன்ற ஒரு கேரக்டர் வந்து அவங்க அம்மா வந்து பேசுறாங்க, நீ வந்து ஒரே ஒரு தடவை என்னை எப்பயாவது லண்டனுக்கு கூட்டு போ. ஏன்னா அவங்க அங்கதான் பணியாற்றுறாங்க. விடுமுறை நாட்கள்ல இங்க வருவாங்க. அப்ப எனக்கு நம்மளே சொல்லுவோம்ல, ஒரு தடவையாவது ஃபிளைட்ல போயிடணும்னு ஆசை இருக்கு அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களுடைய கனவா இருக்கும். இங்க அது மாதிரிலாம் அந்த அம்மா சொல்றாங்க, ஒரே ஒரு தடவையாவது என்னை எப்படியாவது லண்டனுக்கு கூட்டிட்டு போயிறேன்.
கப்பல்ல கூட்டு போயிறேன் அப்படின்றாங்க. அதுக்கு லட்சுமணன் சொல்றாரு, அம்மா கப்பல்ல எல்லாம் போக முடியாது, பிளைட்ல எல்லாம் போக முடியும் இப்பெல்லாம் அப்படின்றாங்க. சரி அப்ப அதுலயாவது எனக்கு கூட்டு போ அப்படின்றாங்க. இந்த சிந்தனைய மகாத்மா காந்தியடிகள் லண்டனுக்கு பயணம் செய்த ஒரு நிகழ்வோட தொடர்பு படுத்தி இங்க சொல்றாங்க. 19வது வயதுல மகாத்மா காந்தியடிகள் லண்டனுக்கு படிக்கிறதுக்காக போறாங்க. இந்த நிகழ்வோட, அதாவது காந்தியடிகள் வந்து லண்டன் போயிருக்காங்க. அதனாலயே கூட எனக்கும் வந்து இந்த லண்டன் போகக்கூடிய கனவு அப்படின்றது ஏற்படுது அப்படின்றதையும் சொல்றாங்க. இப்படியே வந்து சொல்லிட்டு போறாங்க. உடனே அந்த அம்மா சொன்ன உடனே இவரு சொல்றாரு, சரி. உடனே ராக்கேல் சொல்றாங்க, அதாவது மருமகள் சொல்றாங்க, நீங்க அதாவது உங்க அம்மா வந்து ஒரு விசித்திரமான பறவை அப்படின்றாங்க. உடனே அதுக்கு அவரு லட்சுமணன் சொல்றாரு, விசித்திரமான பறவை மட்டும் கிடையாது எங்க அம்மா. எங்க அம்மா வெறும் பறவை இல்ல, காந்தியை தேடக்கூடிய ஒரு பறவை அப்படின்றாங்க. அப்ப எந்த அளவுக்கு மகாத்மா மீது ஈடுபாடு உடையவர்களா அவங்க இருந்திருக்காங்கன்றத இந்த வரிகள் நமக்கு எடுத்து சொல்லுது. அதோட இந்த லண்டன் போகக்கூடிய அந்த செயல், லண்டன்ல இருக்கக்கூடியவங்க எல்லாருமே உறவை விட்டுட்டு தான் போறாங்க, பொதுவா வெளிநாடுகளுக்கு போகக்கூடியவங்க. அப்ப பிரிவை வந்து அதிகமாக உணர வைக்கக்கூடியது அப்படின்றதையும் அந்த இடத்துல ஒரு வரியில சொல்றாங்க. உறவுகளை நீக்கி பிரிவை உணர வைக்கக்கூடிய தருணம். அது மட்டும் இல்ல, இந்தியர்கள் வந்து அதிகம் கடந்து வந்த பாதையை பத்தி தான் அந்த ராக்கேல்ன்ற பொண்ணுடைய கூற்றா வந்து இது அமைது. இந்தியர்கள் அதிகமாக தான் கடந்து வந்த கடந்த கால வாழ்க்கையை பத்தி தான் அதிகமா நினைக்கிறாங்க, வருத்தப்பட்டுட்டே இருக்காங்க. அதுதான் அவங்களுடைய பலமாவும் இருக்குது, பலவீனமாவும் இருக்குது அப்படின்றாங்க. உடனே அதாவது சில நேரம் நம்மளாம் பாசத்துக்கு அடிமையானவங்க இல்லையா? அத வந்து இந்த கதையில வந்து ஐயா அவர்கள், எஸ்ரா ஐயா அவர்கள் ரொம்ப அருமையா பதிவு பண்ணிருக்காங்க. முதல் பகுதி இதோட நிப்பாட்டுறாங்க. சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த லட்சுமணனுடைய அம்மா சொல்றாங்க. அது இதுல வந்து கதையில நிறைய சொல்றாங்க. அம்மா எப்படி செல்லமா கூப்பிடுவாங்க, மத்தவங்க எப்படி கூப்பிடுவாங்க, லட்சுமண் கூப்பிடுவாங்க, அப்புறம் மணன்னு கூப்பிடுவாங்க, சொந்தக்காரங்க உறவினர்கள்லாம். இதெல்லாம் வந்து நிறைய பேர்களையும் பதிவிடுறாங்க. இந்த முதல் பகுதியில இந்த காந்தியோடு பேசுவேன்ற கதையில நிறைவு வார்த்தையா அம்மா வந்து வார்தாக்கு வந்த கதையை வந்து முழுமையா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அடுத்த பகுதி துவங்கும் போது இந்த முதல் பகுதியில ஒரு ட்விஸ்ட் மாதிரி வைக்கணும் இல்லையா? அது போல இங்க சொல்றாங்க. முதல் பகுதியில வார்தாவுக்கு வந்த கதையை வந்து அடுத்த பகுதியில சொல்ல போறாங்க அப்படின்றத இங்க சொல்றாங்க. சரி, 2வது பகுதியில அப்படி என்ன சொல்ல போறாங்க? வார்தாவுக்கு எப்படி வந்தாங்க, ஏன் வந்தாங்க, அந்த காரணத்தை வந்து நமக்கு தெரியப்படுத்துறாரு எஸ்ரா ஐயா அவர்கள். ஒரு கதை அப்படின்னா இப்படிதான் இருக்கணும், கதையில் எழுதக்கூடிய ஆசிரியர்கள் இதெல்லாம் பின்பற்றணும்ன்றதை எடுத்து சொல்றாங்க. சரி, 2வது பகுதியில அப்படின்னா எப்படி ஆரம்பிக்கிறாங்க? லட்சுமணனுடைய அம்மா வார்தாக்கு வந்த நிகழ்வு அப்படி தொடரும் நம்மளும் போட்டலாமா? நாளைக்கு கேட்டலான்னு வாய்ப்பு இல்ல. சரி, நம்ம பாதையும் கேட்டலாம். 2வது பகுதியும் ஆரம்பிக்குது. எப்படி துவங்குறாங்க 2வது பகுதியில அப்படின்னு பார்த்தோம்னா, அம்மாவுக்கு வந்து லட்சுமணனுடைய அம்மாவுக்கு அப்போ 19 வயசு ஆகுது. ஆனா அவங்களுக்கு திருமணம் நடந்தது 14 வயசுலயே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. கல்யாணம் பண்ணி முடிஞ்சோடனையும் அவங்க அம்மா வீட்லயே வந்து ஒரு 6 மாசம் தங்கிட்டாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, லட்சுமணனுடைய அப்பா வந்து ஒரு சால்ட் இன்ஸ்பெக்டரா இருந்திருக்காங்க. மரக்காணத்துல அவங்க வந்து தங்கி வேலை பார்த்திருந்தாங்க. அதனால அந்த நேரம் அவங்களை கூட்டு போக முடியாத ஒரு சூழல் காரணமா 6 மாதம் அங்கேயே இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து லட்சுமணனுடைய அம்மாவுக்கு உடல் நலம் கொஞ்சம் சரியில்லாம போயிடுது. அப்போ அவங்களுடைய அத்தை வீட்டுல கொல்லத்துல அவங்க அத்தை வீட்டுல வந்து இருக்காங்க. முதலா மகாத்மா காந்தியடிகளை அவங்களுடைய போராட்டத்தை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பா வந்து அந்த கொல்லத்துக்கு போன நிகழ்வு தான் அமைஞ்சது அப்படின்றத நமக்கு இங்க பதிவு பண்றாங்க. அந்த அம்மாவுடைய அந்த சுதந்திர போராட்ட ஊர்வலங்கள் இதெல்லாம் வந்து பாக்குறாங்க. அப்பதான் மகாத்மா காந்தியடிகளுடைய பேரையே அவங்களுக்கு தெரிய வருது. இவ்வளவு தீவிரமா ஒரு மனிதர் வந்து இருப்பாங்களா? அவங்களுடைய கொள்கைகள் இருக்கும், அதாவது சுயநலமா இருக்கும். நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் போராடக்கூடிய, தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் தியாகம் செய்யக்கூடிய ஒரு மனிதர் இருப்பாரா அப்படின்றத எண்ணி வியப்படைகிறாங்க லட்சுமணனுடைய அம்மா. அப்போ நீலம்மை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பணிப்பெண் வந்து மகாத்மா காந்தியடிகளை பத்தி சொல்றாங்க. அவங்க பணிப்பெண் வீட்டுல வேலை பார்க்கக்கூடியவங்க சொல்றாங்க, காந்திய பற்றி நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. காந்தியடிகள் ரொம்ப எளிமையானவர், அவருடைய வேலையை அவரே செஞ்சுக்கிருவாரு. ஏன் கழிப்பறையை கழுவக்கூடிய செயல்கள்ல இருந்து அவரே தன்னுடைய வேலையை செஞ்சுக்கிறார். நமக்கே படிச்சிருக்கோம் மகாத்மா காந்தியுடைய சுயசரிதையில. தன்னுடைய தலைமுடியை வந்து அவரே வந்து
சுத்தப்படுத்திக்கிறது, இந்த மாதிரியான பல செயல்களை கேள்விப்பட்டிருக்கோம். அதையும் இங்க பதிவிட்டிருக்காரு எஸ்ரா ஐயா அவர்கள். அத இங்க சொல்றாங்க, காந்தி அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஒரு மீட்பர் அப்படின்றாங்க. எப்படிப்பட்ட மீட்பரா அவர் நம்மளை அறிமுகப்படுத்துறாருன்னா, வெள்ளைக்காரர்களிடமிருந்து இந்திய ஜனங்களை மீட்கக்கூடியவராக மகாத்மா காந்தியடிகள் இருந்திருக்கிறார் அப்படின்றது எஸ்ரா ஐயா அவர்களுடைய அருமையான சொற்களா இங்க வடிவமைச்சிருக்குது. அது மட்டும் இல்ல, கொல்லத்துல இருக்கும்போது லட்சுமணனுடைய அம்மா கொஞ்சம் அப்படியே மாசமா ஆயிடுறாங்க, கர்ப்பிணி ஆயிடுறாங்க. தாய் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அங்கேயும் போய் காந்திய பற்றிய சிந்தனைகளும் காந்திய பற்றிய புத்தகங்களையும் வாங்கி படிக்க ஆரம்பிக்கிறாங்க. மகாத்மா காந்தியடிகள் மீது ஒரு குழந்தைக்கு அன்னை மீது இருக்கக்கூடிய பற்றை போல இந்த அம்மா காந்தியடிகள் மீது தீராத அதீத ஒரு பற்றோட இருக்கிறாரு அப்படின்றதை பார்க்கலாம். அப்புறம் அங்க போய் இருக்கும்போது கொஞ்சம் உடல்நலம் சரியில்லாம போகுது. அதுக்கப்புறம் அங்க இருக்கக்கூடிய சீனிவாச மாமா அப்படின்னு ஒரு கேரக்டர் சொல்றாங்க. அவர்கிட்ட கொஞ்சம் மகாத்மா காந்தியடிகளுடைய புத்தகங்கள், பிரசுரம் இதெல்லாம் வாங்கி படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி அவங்களுடைய கொஞ்ச நாள் போயிட்டு இருக்குது. கொஞ்சம் உடல்நிலை அடிக்கடி சரியில்லாத காரணத்துல அவங்க மரக்காணம் வந்துடுறாங்க. மறுபடியும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உடல்நிலை சரியில்லாம போகுது. அவங்களுடைய 2வது கர்ப்பமும் கலைஞ்சு போயிருது. அதுக்கப்புறம் 1.5 வருஷம் அவங்களுடைய அப்பா வீட்டிலேயே தங்கி இருக்காங்க. தங்கி இருந்துட்டு அந்த அம்மா அப்போ கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் மனச்சோர்வு ஆயிடுறாங்க. உடல்நிலை சரியில்லாதது, அது கணவனை விட்டு பிரிஞ்சிருக்கக்கூடியது அப்படின்னு நிறைய மனச்சோர்வோட இருக்காங்க. வாழ்க்கையில பெண்களுக்கு நிறைய கஷ்டங்கள் வரும், கவலைகள், எத்தனையோ விதமான கவலைகளா வரும். அப்புறம் ஆண்களுக்கு வராதான்னு கேட்காதீங்க, அது ஒரு வகையில இருக்குது அப்படின்னா இது வேறு விதமான ஒரு கவலைகள் அப்படின்னு கஷ்டங்கள் நம்ம பார்க்கலாம். அந்த வகையில கவலையோட மனச்சோர்வோட இருக்கும்போது அந்த அம்மா சொல்றாங்க, மனச்சோர்வில் இருக்கும் போதெல்லாம் என்னை அந்த சோர்வை நீக்கியவர் மகாத்மா காந்தியடிகள் அப்படின்னு சொல்றாங்க. நேரம் பார்க்காம கூட ஒரு மனுஷன் மீது இவ்வளவு மரியாதை மதிப்பு வருது அப்படின்னா அது வேற யாரும் இல்ல, நம்முடைய தேசத்தின் தந்தையாகிய மகாத்மா அப்படின்றத ரொம்ப அருமையா எஸ்ரா ஐயா அவர்கள் பதிவு செஞ்சிருக்காங்க. அந்த மனச்சோர்வா இருக்கக்கூடிய நேரத்துல எல்லாம் அந்த அம்மா காந்தியினுடைய வழியில ராட்டை நூற்பது போன்ற பல செயல்களை ஈடுபடுறாங்க. காந்தியை பற்றிய நிறைய செய்திகளை கேட்கிறாங்க, புத்தகங்களை படிக்கிறாங்க. இப்படியே பேசிட்டு சமாதானம் கொஞ்ச நேரம் தன்னுடைய நிலையை மாத்திக்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு சமயத்துல தன்னுடைய கணவர் வர்றாரு. அந்த அம்மாவை கூட்டு போறதுக்காக வர்றாங்க. சமாதானம் பேசி அவங்க அப்பாட்ட பேசிட்டு கூட்டு போறாங்க. கூட்டிட்டு போனவரு அந்த ரயில் நிலையத்துல மறுபடியும் 2 பேருக்கு சண்டை ஆரம்பிக்குது. ஒரு ரயில் நிலையம் அப்படின்னு கூட அவங்க நினைக்காம மனைவிய அந்த இடத்துலயே விட்டுட்டு கோபத்தோட சண்டை போட்டுட்டு அந்த அம்மாவை அங்க விட்டுட்டு அப்படியே மரக்காணத்துக்கு கிளம்பிடுறாரு அவர். ஏன்னா அந்த அம்மாவுடைய கணவருடைய குணத்தை பத்தி இங்க பதிவிடும் போதே கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃப் நம்ம சொல்லுவோம் இல்லையா, இறுக்கமான மனிதர், எதுனாலும் கோவம் வந்துரும், பெண்களுடைய உயர்வு தாங்கிக்க முடியாத மனிதர்னு நம்ம ஏற்கனவே அங்க பார்த்திருக்கோம். அது போல இங்க இவங்களுடைய இந்த பேச்சுக்கள் சொற்கள் எல்லாம் கேட்க முடியாம சண்டை போட்டு ரயில் நிலையத்திலே விட்டுட்டு போயிடுறாரு. உடனே அதுல இருந்து அந்த அம்மாவுக்கு லட்சுமணன் தான் அந்த கதையெல்லாம் சொல்லிட்டு வராங்க. அதுல இருந்து எங்க அம்மாவுக்கு எங்க அப்பாவோட பேரை கேட்டாலே ரொம்ப கோபம் வந்துரும், ஒரு மாதிரி கோபம்னு இல்ல, ஒரு பதற்றம், ஒரு பயம் வந்துடும். இப்படி இருந்தவங்க மறுபடியும் ஒரு சொல்லப்போனா மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணாவே மாறிடுறாங்க அப்படின்ற மாதிரி இங்க பதிவிடுறாங்க. அது மட்டும் இல்ல, அந்த நேரத்துல சீனு மாமான்னு ஒரு கேரக்டர் சொல்றாங்க. நூலகத்துக்கு கூட்டிட்டு போறாங்க அந்த அம்மாவை. காந்தியடிகளோட புத்தகத்தை எடுத்து கொடுக்குறாங்க. அவங்களுடைய சில சொற்பொழிவுகள் இதெல்லாம் கேட்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த அம்மாவனுடைய நிலை ஒரு மனிதனுடைய சொல்லும் செயலும் இன்னொரு மனிதரை ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட நிலையில் கூட அதுக்குள்ளே நிறைவு வந்துருச்சுட்டாரு சார். இந்த கொஞ்சம் முடிச்சிட சீக்கிரம், இன்னும் ஒரு கதையே முடியலையே. சரிங்க சார். அந்த நிலையில இருந்து கூட விடுவிக்கக்கூடியது அப்படின்றாங்க. இப்படி அப்பா மறுபடியும் தூத்துக்குடிக்கு டிரான்ஸ்பர் ஆகுறாங்க. இடமாற்றம், அதுக்கப்புறம் தனிமை, பதவி உயர்வு இதெல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறம் அவங்க அப்பாவுடைய மனநிலை மாறுது. அதனால அந்த அம்மாட்டையும் பேசக்கூடிய முறை மறுபடியும் கர்ப்பம் தரிக்கிறாங்க. அப்போ பாட்டு கேட்டு இந்த மாதிரி ஏதாவது மைண்ட மாத்துவோன்னு அவங்க அப்பா இது பண்றாரு. ஆனா அந்த அம்மாவுக்கு பாட்டு கேட்க பிடிக்கல, எனக்கு புத்தகம் தான் வேணும்ன்றாங்க. அவரு ஆணாதிக்கம்ன்றதையும் இங்க சொல்றாங்க. நீ புத்தகம் படிக்க கூடாது, வீட்டுல இருக்கக்கூடிய எந்த புத்தகமும் இல்லாம எடுத்து போட்டுறாரு அந்த மனிதர். ஏன் வீட்டுல பேப்பர்னு சொன்னாலே பலசரக்கு சிட்ட வரும் இல்லையா,
அந்த பேப்பர் மட்டும் தான் இருக்கணும், மத்த எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு தூக்கி போட்டுறாரு. உடனே அதுக்கு அந்த நேரத்துலதான் வந்து அவங்களுடைய பெரிய அண்ணன் லட்சுமணன்ற கதாபாத்திரத்தினுடைய மூத்த பையன், அவங்களுடைய மூத்த பையன் பிறக்கிறான். அப்போ வந்து ஜெபமேரி அப்படின்றவங்க பக்கத்து வீட்டுக்காரவங்களா இருக்காங்க. இந்த அம்மா என்ன பண்றாங்க, லட்சுமணனுடைய அம்மா காந்திய பார்க்கணுன்ற ஒரு ஆர்வத்துல தன்னுடைய கை குழந்தைய அந்த ஜெபமேரின்ற அம்மாட்ட விட்டுட்டு நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துறேன்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த ஜெபமேரி அம்மாவுடைய சகோதரர் இங்க சொல்லும் போது அஹ் ஆமா, ஜெபமேரின்றவங்க அவங்களுடைய சகோதரர் நாக்பூர்ல வந்து இருக்காங்க. அவரை பார்த்தோம்னா காந்தியடிகளை போய் பாத்துரலாம் அப்படின்றாங்க. ஏதோ பேச்சுவாக்குல சொல்றாங்க. உடனே இந்த அம்மா அதை கேட்டுட்டு தன்னுடைய கை குழந்தைய வந்து அந்த அம்மாட்ட விட்டுட்டு கோயில் போயிட்டு வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு நாக்பூருக்கே போயிடுறாங்க. எப்படி ஒரு ஒரு அன்பு அவர் மேல கொண்ட மரியாதை அப்படின்றத நம்ம இதை எடுத்துக்கலாம். நாக்பூருக்கு போய் காந்தியடிகளை சந்திக்க போறாங்க. அங்க காத்திருக்க சொல்றாங்க. நாக்பூருக்கு போறாங்க. அந்த சகோதரரையும் பாத்துறாங்க. அந்த சகோதரரை பாத்துறாங்க. இங்க வந்து ஒரு மன உறுதியும் ஒரு போராட்டமும் இருக்கணும் அப்படின்றத எவ்வளவோ இதை கடந்து காந்தியடிகளை பாத்துறாங்க. பார்க்கக்கூடிய நிகழ்வை நமக்கு இங்க சொல்றாங்க. அங்க ஆசிரமத்துல இங்க சொல்றாங்க என்னென்ன விதிமுறைகள்லாம் இருக்குதுன்றதையும் பட்டியலிடுறாங்க. நமக்கு நம்ம காலையில எழுந்திருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு சரியான ஒரு நிகழ்வா அமைஞ்சாலே இரவு தூங்கக்கூடிய காலம் வரைக்கும் சரியாக இருக்கும்ன்றத அண்ணல் காந்தியடிகளுடைய ஆசிரமத்துல இங்க சொல்றாங்க. காந்தியடிகளுடைய மொழியா இங்க எஸ்ராவையர் அவர்களுடைய பதிவு இருக்குது. மன உறுதியும் போராட்ட குணமும் பெண்களிடம் இருந்துதான் நான் கற்றுக்கொண்டேன் அப்படின்னு ஒரு மனிதர் சொல்றாருன்னா இவ்வளவு உயர்ந்த மனிதர் இப்படிப்பட்ட ஒரு வரிகளை சொல்லக்கூடியவரா இருந்திருக்காருன்றதை எஸ்ரா அவர்கள் பதிவு பண்றாங்க. 4:30 மணிக்கு எந்திரிக்கணும் காலையில. அந்த ஆசிரமத்தினுடைய நிகழ்வுகள் அங்க போயிட்டாங்க. அந்த அம்மா அங்கதான் தங்கியிருக்காங்க. அப்போ 4:30 மணிக்கு இன்னும் கொஞ்சம் சில தகவல் எல்லாம் நான் விட்டுட்டேன். 4:30 மணிக்கு எந்திரிக்கணும். 4:45 மணிக்கு பிரார்த்தனை நடக்குது. 5:15 இருந்து 6:15 மணி வரைக்கும் படிக்கணும். 6:30 மணில இருந்து 7:30 மணிக்கு வரைக்கும் சமையல் பண்ணணும். 8 மணிக்கு காலை உணவு தயாராயிரும். அதுக்கப்புறம் தோட்ட வேலை, மருத்துவ வேலையெல்லாம் இருக்கும். 12 மணிக்கு மதிய உணவு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஓய்வு எடுத்துட்டு 2:30 மணிக்கு ராட்டை நூற்பது. அதுக்கப்புறம் மறுபடியும் படிக்கக்கூடியது, கூட்டு விவாதம். 5:30 மணிக்கு இரவு உணவு, இரவு பிரார்த்தனை, இசை கேட்டல் போன்ற பல நிகழ்வுக்கு அப்புறம் 9 மணிக்கு சரியா உறங்க போயிடணும். இந்த கண்டிஷன்லாம் இதெல்லாம் இருக்குது அந்த ஆசிரமத்துல. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த 2வது இதை முடிச்சிடறேன் நானு. தேசாய் அனுப்பிய கடிதத்தை போய் கொடுக்க போறாங்க அந்த அம்மா. அப்ப வந்து மகாத்மா காந்தியடிகளுடைய டேபிள்ல வந்து வச்சிருக்காங்க ஒரு கிளிஞ்சல் வச்சிருக்காங்க, 2 கிளிஞ்சல்கள். உடனே அந்த அம்மா கேக்குறாங்க இந்த கிளிஞ்சல்கள்லாம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப அவர் சொல்றாரு வேற ஒண்ணும் இல்ல, இந்த கிளிஞ்சல்கள் வந்து நான் சின்ன வயசா இருக்கும்போது போர்பந்தர்ல எடுத்தது. இதை நான் லண்டனுக்கும் கொண்டு போயிருக்கேன். அது மட்டும் இல்ல, நான் போகக்கூடிய எல்லா இடங்கள்லயும் அந்த கிளிஞ்சல்கள் இருக்கும். ஒரு மனிதன் எந்த ஒரு சூழல்லையும் தன்னுடைய பழமைய மறக்கவே கூடாது அப்படின்ற ஒரு சிறந்த பண்பை நமக்கு எடுத்து சொல்றாரு மகாத்மா காந்தியடிகளுடைய கூற்றாக எஸ்ரா ஐயா அவர்கள். இதோட 2வது பகுதி நிறைவடையுது. சார் ஷார்ட்டா அந்த 3வது நிகழ்வு மட்டும் நான் சொல்லிடுறேன். நிறைவு 40 நிமிடம் சரிங்க சார். 20 நிமிடம் தான் நேரம். சரிங்க சார். சொல்லி முடிக்கிறாங்க. அம்மாவோட கைய வந்து இந்த 2வது நிகழ்வுலதான் சொல்றாங்க. யார்ட்டையும் சொல்லாம இந்த அம்மா வந்து லட்சுமணனுடைய அம்மா இங்க மகாத்மா காந்தியடிகளை சந்திக்க வந்துட்டாங்க அப்படின்றதுக்காக அவங்க அப்பாவுக்கு கொடுத்த தண்டனை தான் அந்த இடது கையினுடைய முறிவு வளைஞ்சிருக்கக்கூடியது அப்படின்றத 2வதுல நமக்கு நிறைவு செய்யறாங்க. 3வது பகுதி ஆரம்பிக்குது. எப்படி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு மனுஷனும் தான் கடந்து வந்த காலத்தை வந்து நினைவுபடுத்தணும் அப்படின்றத மகாத்மா காந்தியோட 2வது அத்தியாயம் நமக்கு சொல்லுது. அது மட்டும் இல்ல, இதை வந்து மற்றவங்களும் வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்றத சொல்லுது. 3வது பகுதி எப்படி ஆரம்பிக்கிறாங்கன்னா நடந்த எல்லாத்தையும் அவங்க அம்மா சொல்லி முடிச்சிடுறாங்க. சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் இது எனக்கு மட்டும் இல்ல, மகாத்மா காந்தியடிகளை இப்படி நான் வந்து என் குழந்தைய கூட பெருசுபடுத்தாம பார்க்க போனேன்றது நான் மட்டும் கிடையாதுப்பா, என்ன மாதிரி இருக்கக்கூடிய 100,000 பெண்களும் அங்க வந்திருந்தாங்க, வந்து இருக்காங்க அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை. ஏன்னா பெண்கள் அடிமைப்படுத்தப்பட்ட ஒரு காலத்துல இப்படியெல்லாம் இருக்கலாம்ன்ற ஒரு எழுச்சிமிக்க ஒரு நல்ல தகவல்களை மட்டும் கிடையாது, நல்ல பண்புகளையும் சொல்லியது மகாத்மா காந்தியினுடைய அந்த ஆசிரமம் அப்படின்றத இங்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் அம்மாவும் அந்த அவங்களுடைய மருமகள் ராக்கேலும் வந்து டிவி பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த பையன் வந்து அந்த பொண்ணு மனசுல என்னதான் நினைக்கிறாங்க, ராக்கேல் வந்து காந்தியை பத்தி என்ன நினைக்கிறாங்க, ஒரு நம்ம அம்மா இப்படி இருக்காங்க, அந்த பொண்ணு எப்படி நினைக்கிறாங்கன்றத அந்த பொண்ணுகிட்டயே கேக்குறாங்க. அப்ப அந்த பொண்ணு சொல்றாங்க, காந்தி வந்து நான் பார்த்த வரைக்கும் பார்த்தோம்னா
ஒரு தூரத்து நட்சத்திரம். அவருடைய ஒளி வந்து என்னை வந்து வசீகரிக்கக்கூடியது. ஆனா நான் அவரை போய் ஆராய்ச்சி பண்ணணும்னு நான் நினைக்கவே இல்லை. நீயும் அப்படியே இரு அப்படின்னு ஒரு பொண்ணு சொல்லக்கூடிய ஒரு தைரியமான மன உறுதியோட இருக்கக்கூடிய வாசகங்களை நம்முடைய எஸ்ரா ஐயா அவர்கள் பதிவு பண்றாங்க. அதே போல போன்லயே வந்து வாரதா போகணும் அப்படின்றத வந்து அந்த அம்மாவுக்கு வயசாயிருச்சு, லட்சுமணனுடைய அம்மாவுக்கு. என்னம்மா லண்டன்ல இருக்கும்போது கேக்குறா, நம்ம போய் காந்தி ஆசிரமத்தை போய் பார்க்கலாமா அப்படின்னு. இல்ல இல்ல வேணாம் அப்படின்றாங்க அந்த அம்மா. என்னம்மா அப்ப கை குழந்தையா இருந்தப்ப நீ விட்டுட்டு கூட போற அளவுக்கு துணிவோட இருந்த, இப்ப போகலன்ற, ஒருவேளை காந்தி இல்லைன்றனால நீ போக மாட்டியா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த அம்மா சொல்றாங்க பாருங்க, அல்ல அதெல்லாம் கிடையாது. என்னுடைய முறிந்த கைகள் இருக்கு இல்லையா, அந்த கைகளே காந்தியை பற்றிய நினைவை ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு நினைவூட்டிக்கிட்டே இருக்குது. அவருடைய சுதந்திரத்திற்காக அவர் பட்ட தியாகங்கள், அவர் செய்த தியாகங்கள் அனைத்தையும் வந்து இந்த கைகளே எனக்கு உறுதி செய்யக்கூடிய வகையில வந்து நினைவூட்டிக்கிட்டே இருக்குது. அதனால நான் அங்க போகணுன்ற அவசியம் இல்லைன்றாங்க. அதுக்கப்புறம் அந்த பையனும் அந்த பொண்ணும் வந்து லட்சுமணனும் ராக்கேலும் போய் அந்த ஆசிரமத்தை பாக்குறாங்க. அந்த ஆசிரமத்துடைய அமைப்பு இதெல்லாம் வந்து எப்படி இருக்குன்றதை எடுத்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் சொல்றாங்க, ஒரு காந்தி அப்படின்றவரு ஒரு தூய்மையான காந்தி. அந்த ராக்கேல்ன்ற பையனுமே மனைவி மேல அடுத்ததும் கேக்குறாங்க, காந்தியை பத்தி நீயும் வந்து என்ன விட உனக்கு அதிகமா காந்தியை தெரியுமா, என்ன விட காந்தியை பிடிக்குமான்ற ஒரு மாதிரியான ஒரு இதுல கொண்டு போறாங்க எஸ்ராவுடைய கதையில. ஆனா மறுபடியும் அந்த பையனே காந்தியை வெறுக்க துவங்க கூடிடுறான் அந்த லட்சுமணன்ற பையன். அதுக்கப்புறம் வெறுப்பு எங்க அதிகமா இருக்குமோ அதை விட பல மடங்கு அன்பு வந்து அந்த இடத்துலதான் இருக்குன்றதையும் நிரூபிக்கிறாரு. அந்த பையனுடைய கூற்று மூலமாவே சொல்றாரு, காந்தி ஒரு தூய்மையான காற்று. அது உக்கிரமாவும் இருக்கும், சில நேரத்துல மன அமைதியோடயும் இருக்கும், அது தனிவாவும் இருக்கும். அந்த காற்றானது எப்படிப்பட்டது தெரியுமா, ஒரு குப்பைகளை தூக்கி எரிஞ்சிரும், தூசிகளை அடிச்சுட்டு போகக்கூடியது அப்படின்றத சொல்லிட்டு மதுரை காந்தி மியூசியம், போர்பந்தர், சபர்மதி, டெல்லி அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா இடங்களையும் அந்த பையன் போய் காந்தி பற்றிய தகவல்களையும் நிறைய காந்தி பற்றிய நூல்களையும் வாங்கி அடுக்கி வைக்கிறான். காந்தி மீது அந்த அளவு பற்றுதல் வந்து அவனுக்கு உருவாச்சு அப்படின்றத சொல்றாங்க. த ஸ்டோரி ஆஃப் மை எக்ஸ்பெரிமெண்ட் வித் ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய காந்தியினுடைய புத்தகத்தை அவன் நினைவுபடுத்துறாங்க. அதற்குரிய அந்த லக்ஸ் அப்படின்னு செல்லமா அவங்களுடைய மனைவி கூப்பிட்டு, இருப்பை விட இன்மைதான் அதிகமாக நம்மள நினைவை தூண்டக்கூடியது. ஒருத்தவங்க இருக்கும்போது அவங்களுடைய அருமை தெரியாதுப்பா, இல்லாதப்பதான் அருமை தெரியும் அப்படின்றத ரொம்ப போற போக்குல எஸ்ரா ஐயா அவர்கள் தன்னுடைய கதையில பதிவு செய்யறாரு. இதுதான் உண்மை அப்படின்றதையும் வந்து கடைசியா இந்த கதையினுடைய நிறைவுல அம்மாவினுடைய அந்த புன்னகை, அவளுடைய அந்த பெண்ணுடைய முகத்துல காணக்கூடியது, தன்னுடைய மனைவியினுடைய முகத்துல காணக்கூடிய அந்த புன்னகையானது தன்னுடைய அம்மாவையே நேரில் காண்பது போல அவனும் மகிழ்ச்சி அடைகிறான் அப்படின்னு ரொம்ப அருமையா வந்து முடிச்சிருக்காங்க. ஒரு புதுமையா இருந்துச்சு எனக்கு இந்த கதையை படிக்கும்போது. நம்ம நிறைய காந்தியை பற்றிய அவருடைய தத்துவங்கள் எல்லாமே நம்ம கேட்டிருக்கோம். கொள்கைகள்லாம் ரொம்ப அருமையானது, அரிதானது. நம்மளால கடைபிடிக்க முடியுமா அப்படின்றான், அது ஒரு கேள்விக்குறிதான். ஆனா என்னை மிகவும் ஈர்த்தது காந்திய கொள்கையில, அவர் சொல்லுவாரு, நான் தினமும் தூங்க போறதுக்கு முன்னாடி என்னுடைய தாய் தந்தையருக்கு கால் பிடித்து விடுவேன் அப்படின்றது. எவ்வளவு அருமையான ஒரு கொள்கை பாத்தீங்களா. இதெல்லாம் நம்ம மட்டும் இல்ல, நம்முடைய வருங்கால இளைய தலைமுறையினரும் பெற்றோர் மீது எந்த அளவு வந்து பதீத பாசத்தோட இருக்கலாம் அப்படின்றதையும் வந்து நம்ம இந்த கதை மூலமா அறியலாம். இன்னும் வந்து கடக்க முடியாத பாலம் நிறைய கதைகள் வச்சிருக்கோம். ஆனா நேரம் பாதியில் முடிந்த படம் அதுவும் ரொம்ப அருமையா இருந்துச்சு. அடுத்து பார்த்தோம்னா ஆமா, ஒரு விவசாயினுடைய நிலையை வந்து எடுத்து சொல்லக்கூடிய விதமா லியோ டால்ஸ்டாயினுடைய கதை வந்து ரொம்ப அருமையான ஒரு கதையா வச்சிருந்தாங்க. லியோ டால்ஸ்டாயினுடைய அஸ்தபோவில் இருவர் அப்படின்ற கதை ரொம்ப அருமையா இருந்துச்சு. லியோ டால்ஸ்டாய் வாழ்க்கையில இவ்வளவு எல்லாம் சந்திச்சிருக்காரா அப்படின்றது இந்த கதையை படிச்சுதான் எனக்கு தெரியும். அவருடைய படைப்புகள் நமக்கு தெரியும், இவ்வளவு அருமையா எழுதுவாருன்றது தெரியும். ஆனா ஒரு விவசாயி, தன்னுடைய தங்கை ஒரு விவசாயி அவருடைய மனதை வந்து மாற்றிய நிகழ்வை வந்து லியோ டால்ஸ்டாயினுடைய அந்த கதை மூலமா எஸ்ரா ஐயா அவர்கள் ரொம்ப அருமையா ஒவ்வொரு கதைகளும் படிக்க படிக்க ஒரு மனம் உருகக்கூடிய வகையில இன்னும் அடுத்து என்ன செய்ய போறாங்க, என்ன சொல்ல போறாங்கன்ற ஒரு ஆர்வத்தை நமக்குள்ள ஏற்படுத்தக்கூடிய விதமா ரொம்ப அருமையா பதிவு செய்திருந்த ஐயா அவர்களுக்கு எழுத்துக்களாக இந்த சமூகத்து நமக்கு மட்டும் இல்ல, ஆசிரியர் பெருமக்களுக்கு மட்டும் இல்ல, இந்த சமூகத்திற்கே ஒரு எழுச்சியூட்டக்கூடிய கதைகளை தந்தமைக்கு ஐயா அவர்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறோம். நன்றிங்க. நன்றி. ஆண்களை விடவும் பெண்களுக்கே காந்தியை அதிகம் பிடித்ததற்கான காரணம் என்ன என்பதனுடைய ஒரு உயிர்ப்பான சான்றாக அந்த கதை. சொல்லப்போனால் வாழ்வை பிறருக்காக தியாகம் செய்வது காந்திக்கும் பொருந்தும், பெண்களுக்கும் பொருந்தும்.
மிக அழகாக அந்த காந்தியோடு பேசியது போலவே அந்த கதை வழியான அனுபவங்களை செல்வராக்கு அவர்கள் எடுத்துரைத்து பேசினார்கள். அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. நன்றி.